அந்த 8 படிநிலைகள் அப்படிங்கிறது தான் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று அழைத்தார்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அட்டாங்க யோகம் அப்படிங்கிறது திருமூலர், பதஞ்சலி எல்லாருமே அதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்றாங்க. மனிதன் அவனுடைய பிறந்ததுல இருந்து இறக்கிறது வரை இந்த மனம் என்ற கருவி அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஒரு ஆழ்ந்த ஓய்வையும் அமைதியும் பெறுறதே இல்லை. மனம் தன்னுடைய எழுச்சிகளை முற்றிலும் குறைத்து புலன் வயப்படாமல் தன்னையும் மறவாமல் ஒன்றும் நினையாத அந்த உயர்ந்த நிலையை தான் நம்முடைய முன்னோர்கள் சமாதி என்று அழைத்தார்கள். அந்த சமாதி அனுபவத்தை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாள்ல எப்படியாவது ஒரு தடவை அடைஞ்சிடணும். அந்த சமாதிகளை குறித்து பல்வேறு விதமான நிலைகள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க. மனம் தன்னுடைய எழுச்சிகளை குறைத்து எதையும் நினையாமல் ஆழ்ந்த அமைதியில ஒடுங்கி இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் சமாதி அனுபவம். இந்த சமாதி அனுபவத்தை அடைவதற்கு 8 படிநிலைகளை சொன்னாங்க. அந்த 8 படிநிலைகள் அப்படிங்கிறது தான் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று அழைத்தார்கள். இதுல முதல் 4ம் ஒருத்தனை தியானத்துக்கு ஆயத்தப்படுத்துறது. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் போன்ற நிலைகள் ஒருவனை அந்த ஆழ்ந்த தியானத்திற்கு படிப்படியாக கொண்டு வர்றதுக்கு ஆயத்தப்படுத்துறது. பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற நிலைகள் எல்லாம் தியானத்தினுடைய படிநிலைகளாக அமைந்திருக்கிறது. நம்முடைய திருமூலராக இருந்தாலும் பதஞ்சலியாக இருந்தாலும் யோகத்தை போதிக்கக்கூடிய அனைவருமே இந்த இயம நியமத்தை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். இயம நியமத்தினுடைய உச்சபட்சமான ஒரு நிலைதான் சமாதி அனுபவம். இந்த சமாதி அனுபவத்தை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாள்ல எப்பேற்பட்டாவது ஒரு தடவையாவது அடைஞ்சிடணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.